அரண்மனை அரசவையில் 4 மெய்ப்பர்களும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் முகத்தில் கோபமும் குழப்பமும் தெரிகிறது. உங்கள் 4 முகத்தை பார்த்தால் திருடனை பிடித்த ஆத்திரத்தை விட நண்பனை பிடித்த ஆத்திரம் அதிகமாக தெரிகிறதே. என்ன நடந்தது? மன்னா, நாங்கள் 4 உயிர் நண்பர்கள். ஒன்றாகவே ஆடு மேய்க்கிறோம். ஆனால் நேற்று இரவு எங்களில் ஒருவன் துரோகம் செய்துவிட்டான். ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. மன்னா, செல்வம் சொல்வது பாதிதான் உண்மை. நான் என் காவல் நேரத்தை முடித்துவிட்டு செல்லும்போது ஆடுகள் சரியாக இருந்தன. கதிர் பொறுப்பேற்ற போதுதான் ஏதோ நடந்திருக்கிறது. பொய். நான் விழித்திருந்த போது ஒரு ஈ கூட உள்ளே நுழையவில்லை. வேலன் தான் தூக்கத்தில் ஆட்டை துளைத்திருக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறீர்கள். நேற்று இரவு உண்மையில் என்னதான் நடந்தது? ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள். நிலவு வெளிச்சத்தில் ஆடுகள் அடைக்கப்பட்டுள்ளன. 4 நண்பர்களும் இரவு நேரத்தை பிரித்துக் கொள்கிறார்கள். சரி நண்பர்களே, வழக்கம் போல முதல் 2 மணி நேரம் செல்வம் காவல் காக்கட்டும். அடுத்த 2 மணி நேரம் முத்து, பிறகு கதிர். விடியற்காலை நேரம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நேரம் கடக்கிறது. ஒவ்வொருவராக காவல் மாறுகிறார்கள். சூரியன் உதிக்கிறது. 4 ஆடுகளை மேய்ச்சலுக்கு கிளப்ப எண்ணுகிறார்கள். 1, 2, 399. என்ன? 1 குறைகிறதே. 400 ஆடுகள் இருந்த இடத்தில் இப்போது 399 தான் இருக்கின்றன. என்ன சொல்கிறாய்? நான் இரவு 10 மணிக்கு செல்லும்போது சரியாகத்தானே இருந்தது. கதிர், நீதானே அடுத்த காவலுக்கு வந்தாய். நான் வந்தபோது எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. வேலன் வரும்போதுதான் ஏதோ சத்தம் கேட்டது. ஒருவேளை அவன் தூங்கிவிட்டானோ என்னவோ. நான் தூங்கவில்லை. நீங்கள் யாரோ ஒருவர்தான் ஆட்டை திருடனிடம் கொடுத்துவிட்டு இப்போது என்மேல் பழியை போடுகிறீர்கள். 4 பேரும் நான் பார்த்தபோது சரியாக இருந்தது என்கிறீர்கள். அப்படியானால் ஆடு தானாகவா மறைந்து போனது? மன்னா, இவர்களில் யாரோ ஒருவன் பொய் சொல்கிறான் என்பது உறுதி. ஆம் அமைச்சரே. சரி, இப்போது உங்களிடம் சில கேள்விகள். எப்போதும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்வதற்கு முன்பாக காலையில் தினமும் எண்ணிக்கை சரியாக உள்ளதா என்று எண்ணி பார்ப்பீர்களா? இல்லை மன்னா, எப்போதாவது ஒரு முறைதான் எண்ணி பார்ப்போம். சரி, அப்படியென்றால் இன்றைக்கு எண்ணிக்கை சரிபார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது எப்படி? யார் எண்ணிக்கையை தொடங்கியது? மன்னா, நான் தான் எண்ணிக்கை சரிபார்க்க தொடங்கினேன். ஆனால் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை மன்னா. எப்போதாவது இது போட்டு நாங்கள் எண்ணி சரிபார்த்துக் கொள்வோம் மன்னா. செல்வம் சொல்வது உண்மைதானா? ஆம் மன்னா, உண்மைதான். அப்படியென்றால் காலையில் கணக்கு பார்த்தது என்பது யதார்த்தமாக நடந்தது. அதிலுள்ள அர்த்தம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை, சரிதானே? சரிதான் மன்னா. உங்கள் ஆட்டுப்பட்டியை சுற்றி வேலி அடைத்துள்ளீர்களா அல்லது வெட்ட வெளியில் ஆடுகள் தங்க வைக்கப்பட்டிருக்குமா? மன்னா, வலுவான முள்வேலி போட்டுத்தான் அடைத்திருக்கிறோம். ஒரு ஆடு தானாக வெளியே குதித்துச் செல்ல வாய்ப்பே இல்லை. சரி, பட்டியில் காவலுக்கு நாய் ஏதும் வளர்க்கிறீர்களா? ஆம் மன்னா, பைரவன் என்று ஒரு வேட்டை நாய் உண்டு. சிறு சத்தம் கேட்டாலும் சீறி பாயும். அப்படியானால் நேற்று இரவில் நாய் பயங்கரமாக குரைக்கும் சத்தம் ஏதும் கேட்டதா? அல்லது நாய் குரைத்து நீங்கள் யாராவது எழுந்தது உண்டா? இல்லை மன்னா, நாய் ஒருமுறை கூட குரைக்கவில்லை. இரவு முழுவதும் அமைதியாகவே இருந்தது. பார்த்தீர்களா அமைச்சரே, விடை கிடைத்துவிட்டது. வெளிநபர்கள் யாராவது இந்த திருட்டில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக நாய் குரைத்திருக்கும். நாய் அமைதியாக இருந்தது என்றால் வந்தவன் நாய்க்கு பழகியவனாக இருக்க வேண்டும். அப்படியானால் திருடன் இந்த 4 ஒருவன்தானா மன்னா? நிச்சயமாக. உங்கள் 4 ஒருவர்தான் திருடன் அல்லது திருடனுக்கு உதவியாக இருந்தவர். நாய் வாலையாட்டி வரவேற்கும் ஒருவன்தான் அந்த ஆட்டை வெளியே கடத்தியிருக்கிறான். மேய்ப்பர்கள் 4 ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். பயம் அவர்கள் முகத்தில் தெரிகிறது. மன்னா, நாங்கள் 4 பேரும் சிறுவயது முதலே நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருவரிடம் 4 ஆடுகள் மட்டுமே இருந்தது. இன்றைக்கு அது 400 ஆடுகளாக உள்ளது. இதுநாள் வரையிலும் நாங்கள் நல்ல நண்பர்களாகவும் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் ஒற்றுமையாகவே இருந்து வருகிறோம். எங்களால் எங்களுக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்திக் கொள்ள முடியாது மன்னா. நிச்சயமாக அப்படி நடந்திருக்க வாய்ப்பிருக்காது மன்னா. காவல் பணியில் கவனக்குறைவால் தான் இது நடந்திருக்கும். இப்போது இந்த திருட்டு நடந்திருப்பது எங்களின் நம்பிக்கையினை கேள்வியாக்குகிறது.
எனவேதான் மன்னரை தேடி வந்துள்ளோம். மன்னர்தான் எங்களுக்கு நல்லதொரு வழியை காட்ட வேண்டும். உண்மையை சொல்ல திருடனுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். இன்று நீங்கள் நால்வரும் உங்கள் வீட்டிற்குச் செல்லுங்கள். நாளை காவை மீண்டும் இதே சபைக்கு வாருங்கள். யார் அந்த திருடன் என்பதை நான் அடையாளம் காட்டுகிறேன். மெய்ப்பர்கள் நால்வரும் குழப்பத்துடனும் பயத்துடனும் கலைந்து செல்கின்றனர். மறுநாள் காலை அரசவை. 4 மெய்ப்பர்களும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் மன்னர் முன்னால் நிற்கிறார்கள். அவர்கள் முகத்தில் இரவு முழுவதும் தூங்காத களைப்பு தெரிகிறது. உங்கள் 4 பேரில் யார் அந்த திருடன் என்று கண்டுபிடிக்க ஒரு எளிய வழியை தயார் செய்துள்ளேன். அமைச்சரே, அந்த மந்திர குடத்தை கொண்டு வாருங்கள். அமைச்சர் ஒரு பெரிய மண்பாண்டத்தை கொண்டு வருகிறார். அதன் வாய் துணியால் மூடப்பட்டுள்ளது. அதிலிருந்து சூடான புகை வந்து கொண்டு இருந்தது. இந்த திருட்டில் ஈடுபட்டவன் யார் என்பதை உள்ளே இருக்கும் தெய்வம் சுட்டிக்காட்டும். தனியறைக்குள் ஒவ்வொருவராக வந்து என் முன்னால் அந்த குடத்திற்குள் கையை விட்டு வெளியே எடுக்க வேண்டும். மன்னா, கையை உள்ளே விட்டால் என்ன நடக்கும்? உண்மையான திருடனது கை மட்டும் வெந்துவிடும். மற்றவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நேர்மையானவர்களுக்கு ஒன்றுமாகாது. நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக தனியறைக்குள் சென்று மன்னர் முன்னால் குடத்திற்குள் கையை விட்டு திரும்புகிறார்கள். நால்வரும் கைகளில் எந்த காயமுமின்றி நிம்மதியான முகத்துடன் அரசவையில் அனைவரது முன் நிற்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் இப்போது சந்தேக பார்வையுடன் பார்க்கவில்லை. நண்பர்களே, உங்கள் 4 கைகளும் நலமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி. உங்கள் 4 எவரும் திருடன் இல்லை என்பது இப்போது உறுதியாகிவிட்டது. வெளியிலிருந்து யாரோ செய்த சதி இது. நீங்கள் கவலைப்படாமல் ஊருக்கு செல்லுங்கள். நீங்கள் ஊர் போய் சேருவதற்குள் உங்கள் ஆடு உங்கள் பட்டியில் இருக்கும். மிக்க நன்றி மன்னா, எங்களை மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் வீணாக சந்தேகப்பட்டு விட்டோம். நீங்கள் நீண்ட காலமாக ஒற்றுமையாக தொழில் செய்கிறீர்கள். அதுதான் உங்கள் பலம். ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் 4 தனித்தனி மனிதர்கள். உங்களுக்கு தனித்தனி குடும்பங்கள் உள்ளன. அவர்களின் தேவைகளும் பொருளாதார சூழ்நிலைகளும் வேறானவை. அது உண்மைதான் மன்னா. முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக லாபத்தை சேர்த்துக் கொண்டே போனால் குடும்பத்தை எப்படி நெருக்கடி இல்லாமல் நடத்த முடியும்? இனிமேல் உங்கள் லாபத்தை சிறிய கால இடைவெளியில், உதாரணமாக மாதம் ஒரு முறை பிரித்துக் கொள்ளுங்கள். சேமிப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் குடும்பத்தின் அன்றாட தேவையும். ஒற்றுமையுடன் இருங்கள், ஆனால் கணக்கில் தெளிவாக இருங்கள். 4 பணிந்து வணங்கி மிகுந்த அன்போடும் நெகிழ்ச்சியோடும் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்கள் சென்றதும் அமைச்சர் குழப்பத்துடன் மன்னரை நெருங்குகிறார். மன்னா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்களே சொன்னீர்கள், நாய் குறைக்கவில்லை என்பதால் உள்ளிருப்பவர்தான் திருடன் என்று. இப்போது 4 உத்தமர் என்று அனுப்பிவிட்டீர்களே. அந்த ஆடு எப்படி தானாக பட்டிக்கு வரும்? உண்மையில் அங்கு என்ன நடந்தது? அமைச்சரே, பிளாஷ்பேக்கை பாருங்கள். மன்னர் ஒவ்வொருவரிடமும் குடத்தை தொட சொல்வதற்கு முன்னால் ஒரு ரகசியத்தை பேசுகிறார். குடத்தை தொட வேண்டாம். உன் நண்பர்களில் ஒருவன் திருடிவிட்டான். அவன் இப்போது பயத்தில் இருக்கிறான். நீ அவனை சொல்லிக் கொடுத்து விட்டால் உனக்கு பொற்காசுகள் தருவேன். என்ன சொல்கிறாய்? மன்னா, என் நண்பர்கள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆடு போனால் போகட்டும். எங்களுக்கு எங்கள் நட்புதான் முக்கியம். முதலில் 3 சொல்லி வைத்தார் போல் ஒரே மாதிரி சொன்னார்கள். இறுதியாக முத்து உள்ளே வருகிறான். சரி முத்து, இப்போது எனக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இதை நீ தனியாக செய்தாயா அல்லது யாருடனும் கூட்டு சேர்ந்து செய்தாயா? மன்னா, நான் எந்த தப்பும் பண்ணவில்லை. சரி, அப்படி என்றால் இந்த குடத்துக்குள் உன் கையை விடு. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் நண்பர்கள் 3 பேரும் இந்த குடத்துக்குள் கைவிட்ட பொழுது அவர்களுக்கு தீங்கும் ஏற்படவில்லை. நீயும் இப்போது இந்த குடத்துக்குள் கையை விடப் போகிறாய். ஒருவேளை நீ தவறு செய்திருந்தால் நிச்சயமாக உனது கை வெந்துவிடும். அதன் பின்னர் உன் நண்பர்களுக்கு மட்டுமல்ல, ஊர் உலகத்திற்கே நீதான் திருடன் என்று தெரிந்துவிடும். இதோ பார் முத்து, நீயும் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும். ஏதோ சூழ்நிலை காரணமாக தவறு செய்திருப்பாய் என்றுதான் நான் எண்ணுகிறேன். இல்லையென்றால் தவறான எண்ணம் கொண்டவனாக இருந்திருந்தால் இத்தனை நாட்கள் உன்னால் இவர்களோடு சேர்ந்திருக்க முடியாது. அதனால்தான் நான் கேட்கிறேன், நீ தவறு செய்திருந்தால் உண்மை ஒத்துக்கொள். உனக்கு ஏற்படும் அவமானத்திலிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன்.
என்ன சொல்கிறாய்? மன்னா, ஆமாம், நான் தான் திருடினேன். என் வீட்டில் வறுமை. எனது நண்பர்கள் மற்ற 3 வீட்டிலும் அவர்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்கு தேவையான வசதி உள்ளது. ஆனால் எனது குடும்பத்தினை நான் மட்டுமே பார்த்துக் கொள்ள வேண்டும். திடீரென்று எனது மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவசரமாக பணம் தேவைப்படுகிறது. நண்பர்களிடம் கேட்டால் இடையில் எப்போதும் நாங்கள் பங்கு பிரித்துக் கொள்வது கிடையாது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே லாபத்தினை பங்கு பிரித்துக் கொள்வோம். அதிலும் பெரும் பகுதியினை முதலாகவே சேர்த்துக் கொள்வோம். ஆனாலும் நான் என் நண்பர்களிடம் என் பங்கு லாபத்தில் கொஞ்சம் தருமாறு கேட்டேன். பழக்க வழக்கங்களை திடீரென்று தேவைக்கேற்றார்வாறு மாற்றிக்கொண்டால் நம்முடைய கட்டமைப்பு குலைந்துவிடும் என்று சொன்னார்கள். எப்போதும் போல வருடத்திற்கு ஒருமுறைதான் பிரிக்க வேண்டும். யாருக்காகவும் நம்முடைய விதிமுறைகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொல்வதும் சரிதான். அவர்கள் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் என் குடும்ப சூழல் சரியில்லையே. அதனால்தான் நான் தவறு செய்ய வேண்டியதாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. யாரிடமும் கேட்க தயங்கி இப்படி செய்துவிட்டேன். என்னை சிறையில் தள்ளுங்கள். முத்து, உன் நண்பர்கள் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை எவ்வளவு பெரியது தெரியுமா? உன் குடும்ப சூழல் சரியில்லை, உனக்கு பணம் தேவையாக உள்ளது என்று தெரிந்தும் உன் நண்பர்கள் உன்னை பற்றி ஒரு வாய் கூட திறக்கவில்லை. எனக்கே உங்கள் நட்பை பார்த்து ஆச்சரியமாக உள்ளது. உன்னை காட்டிக் கொடுக்க அவர்கள் முன்வரவில்லை. இந்த நட்பை காக்கவே நான் உன்னை விடுதலை செய்கிறேன். ஆனால் அந்த ஆட்டை நீயே கொண்டு போய் ரகசியமாக பட்டியில் விட்டுவிட வேண்டும். இல்லையெனில் உன் திருட்டு உன் நண்பர்களுக்கு தெரிந்துவிடும். அப்படியே செய்துவிடுகிறேன் மன்னா. தங்களது கருணைக்கு நன்றி மன்னா. நல்லது. இந்த பொற்காசுகளை பெற்றுக்கொள். இதனை உன் மகளின் மருத்துவ செலவிற்கு வைத்துக்கொள். குற்றவாளியை காட்டிக் கொடுப்பவருக்கு இந்த சன்மானம் கொடுப்பதற்காக கொண்டு வந்தேன். ஆனால் நீயே உன் குற்றத்தை ஒத்துக்கொண்டாய். அதற்காகவே இந்த பரிசை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த பரிசை பெறுவதற்கு உனக்கு எல்லா வகையிலும் தகுதி இருக்கிறது. கண்ணீரை துடைத்துவிட்டு இயல்பாகப் போ. உனக்கு கிடைத்த நண்பர்கள் நல்ல நண்பர்கள். இதுபோன்று யாருக்கும் கிடைக்காது. அவர்களை தொலைத்து விடாதே. போய் வா. பார்த்தீர்களா அமைச்சரே? தண்டனை கொடுத்தால் ஒரு நண்பனை அவர்கள் இழப்பார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்குள் நம்பிக்கை இழப்பார்கள். அதனால் அவர்கள் ஒற்றுமை குலைந்து போவது மட்டுமில்லாமல் அவர்களது தொழிலை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னிப்பு கொடுத்தால் முத்து ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டான். அந்த ஆடு இன்று மாறைக்குள் பட்டிக்கு வந்துவிடும். அவர்கள் நட்பு இனி எவராலும் உடைக்க முடியாதபடி உறுதியாகிவிட்டது. மன்னா, உங்கள் நீதி அற்புதமானது. ஒரு குற்றவாளியை தண்டிப்பதை விட ஒரு மனிதனை திருத்துவதே மிகச்சிறந்த அறம் என்பதை இன்று உணர்ந்தேன். என்ன நண்பர்களே, நீங்களும் உங்க வாழ்க்கையில நண்பர்களோடு இதுபோல நட்பு முரணோட இருக்கீங்களா? இது போன்ற சின்ன சின்ன மன்னிக்க கூடிய காரணங்கள் இருந்தால் தவற விடாம மன்னிச்சுடுங்க. நான் சொன்னது சரின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும் அது உங்களுக்கே தெரியும். வேற என்ன கேட்க போறேன்? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.